தாவேகாவுக்கு 34% வாக்குகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு 34% வாக்குகள் இருக்கிறது. தொண்டர்கள் மட்டும் 1,28,00,000 பேர் இருக்கிறார்கள். இப்படிக்கு செங்கோட்டையன். கரெக்டா எலெக்ஷன் டைம்ல IPL CSK மேட்சஸ் எல்லாம் வரும். எங்க சிம்பிளுக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். அப்புறம் விசில் போட சொல்ல ஓட்டு போட சொன்னாருன்னு டோனிக்கு எங்க டிவிகே ஏஜென்ட்னு சொல்லுவோம். எப்படி பார்த்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா உதயசூரியன், இரட்டை இலைன்னு இந்த 2 சின்னங்களையே மக்கள் மனசுல ஆழமா பதிய வைத்திருக்காங்க. நம்ம முதல்ல அதை உடைக்கணும். நம்மளோட விசில் சத்தம் அந்த 2 சின்னங்களையும் சதற வைக்கும் அளவுக்கு மக்கள் மனசுல ஒலிக்கணும் இந்த விசில் சின்னம். உலக அளவில் விசில் ட்ரெண்டிங். சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு விசில் சின்னத்தையே ஒதுக்கி ECI உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து SMS-இல் விசில் ஃபார் TVK, தமிழக வெற்றி கழகம் ஹேஷ்டேகுகளில் தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். குறிப்பாக விசில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் உள்ளது. அண்மை காலமாக கணக்கமாக இருந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சின்னம் அறிவிப்பால் SMS-இல் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளன. ஒரு கட்சி சின்னத்தை ஒட்டுமொத்த நாடே கொண்டாடுதுன்னா அது இந்த ஒரு முகத்திற்காக தான். தீர்ப்பு. ஜனநாயகம் பட சென்சார் விவகாரத்தில் வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டின் மீது வாதம் நடைபெற்ற நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. 300 கோடி சம்பளத்தை விட்டு அரசியலுக்கு வர மனுஷன் நீங்க கூட்டணிக்கு வருவீங்கன்னு நம்பியாடா வந்திருப்பாரு? 30 வருஷமா மக்களோட தாண்டா கூட்டணியில இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா விஜய வீழ்த்தி கூட்டணி தேவைப்படலாம். தளபதிக்கு அது தேவையில்லை. குடும்பங்கள் முதல் பட்டி தொட்டி வரை எங்கும் ஒலிக்கும் விசில் சத்தம். இனி எங்க போனாலும் எதை பார்த்தாலும் விசில் சத்தம் தான். இது தாண்டா எங்க தளபதியின் பிராண்ட். என்னடா சோதனை இது? அஜித் ஃபேன்ஸ் மங்காத்தா பிலிம் ரிலீஸ் என்ஜாய் பண்றாங்க. ரஜினி ஃபேன்ஸ் அப்கமிங் பிலிமுக்காக என்ஜாய் பண்றாங்க. சூர்யா ஃபேன்ஸ் அப்கமிங் பிலிமுக்காக என்ஜாய் பண்றாங்க. ஹாலிவுட்ல இருக்கிறவங்க வேற ஃபேன்ஸ் அப்கமிங் பிலிமுக்காக வெயிட் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸ் நாங்க பிலிம் டேட்டும் தெரியாம, பிலிம் ரிலீஸ் டேட்டும் தெரியாம, வருமாவும் தெரியாம வெயிட்டிங்ல இருக்கிறோம். விஜயா நான் ஃபேன்ஸா இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான்பா. ஆனா இப்ப நாங்க பாலிடிக்ஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். உலகம் முழுவதும் சென்றடைந்த விசில். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கட்சி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. அக்கட்சியில் சின்னம் அறிவிக்கப்பட்ட ஒரு நாட்களுக்குள் ஆச் சின்னம் உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கிறது என்றால் அது அந்த கட்சியின் வலிமையை காட்டுகிறது. ஆம், இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை அறிவித்ததும் அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் அத்தகவல் வேகமாக பரவ தொடங்கியது. தமிழக இந்தியா மட்டுமின்றி இந்த தமிழக உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. தாவேகாவில் ட்வின்னிங்கில் இல்லாத ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் ஒரு பிரிவு சமூக வலைதளங்களில் தம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு விசில் சின்னத்தையே பட்டி தொட்டி எல்லாம் உலாவையே விட்டிருக்கிறவர்கள் என்று தகவல். அது மட்டுமின்றி ஒரு கட்சிக்கு சின்னம் அறிவிக்கப்பட்ட ஒரே நாளில் உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமை விசில் சின்னத்தையே சென்றடையும். தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் விசில் சத்தம் விண்ணை பிளக்கிறதாம். தாவேகா விசில். 33 வருஷமா திரையில் விசில் அடிச்சு கொண்டாட தெரிஞ்ச எங்களுக்கு 3 நிமிடம் வரிசையில் நின்று விசில் சின்னம் வாக்களிக்க தெரியாதா என்ன? மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் ஆதவ் அர்ஜுனா. கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு 2 கட்சிகளின் தலைமை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு திமுக வீட்டிலும் தாவேகா ஓட்டு இருக்கும். தடுமாற்றம் இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஆளக்கூடிய ஆற்றல் மிக்கவர் விஜய். தேர்தல் வாக்குகளையே நெஞ்சில் குடியிருப்பவர்களுக்காகவே நிறைவேற்றுவார். இப்படிக்கு செங்கோட்டையன். யாருக்கும் அடி பணிய மாட்டோம். எங்கள் தலைவர் விஜயும் எங்கள் கட்சியும் யாருக்கும் அடி பணிந்ததாக வரலாறு இல்லை, சரித்திரமும் இல்லை. மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி வருகிறார்கள். எங்கள் தலைவர் விஜய்தான் முதலமைச்சர் ஆவார். அதுதான் வரலாறாக மாறும். இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா.
தளபதி பாடல்தான் மோட்டிவ் பண்ணும். சிவகாசி படத்தில் வரும் வாடா வாடா தோழா பாட்டில் கனவில் வாழ்க்கை வாழாதடா வாழ்க்கையே கனவாய் போகுமடா இந்த வரி என்ன ரொம்ப மோட்டிவ் பண்ணிடுச்சு. இப்படிக்கு கிரிக்கெட் வருண் சக்கரவர்த்தி. தல இன்னைக்கு பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. தளபதி நாளைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாரு. 2 பேரும் கோலும் மே மந்த் தான். ஒருத்தருக்கு IPL கப்பு, இன்னொருத்தருக்கு CM. 2 பேருக்கும் காமன் ஃபேக்டர் விசில். தளபதிக்கு விசில் போடு. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா